நடிகர் மோகன்லால் நடிப்பில் வெளிவந்த எம்ரான் திரைப்படத்தின் 5வது நாள் வசூல். கேரளாவில் 5வது நாளாக எம்ரான் திரைப்படம் 10 கோடியே 6 லட்ச ரூபாயும் 5 நாளில் மொத்தமாக 41 கோடியே 26 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 5வது நாளாக 32 லட்ச ரூபாயும் 5 நாளில் மொத்தமாக 5 கோடியே 52 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 5வது நாளாக 45 லட்ச ரூபாயும் 5 நாளில் மொத்தமாக 2 கோடியே 37 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் எம்ரான் திரைப்படம் 5வது நாளாக 67 லட்ச ரூபாயும் 5 நாளில் மொத்தமாக 3 கோடியே 68 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 5வது நாளாக 70 லட்ச ரூபாயும் 5 நாளில் மொத்தமாக 3 கோடியே 87 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 5வது நாளாக 93 லட்ச ரூபாயும் 5 நாளில் மொத்தமாக 37 கோடியே 18 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் எம்ரான் திரைப்படம் 5வது நாளாக 123 கோடியே 28 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. நடிகர் சியான் விக்ரம் நடிப்பில் வெளிவந்த வீரா தீரா சூரா திரைப்படத்தின் 5வது நாள் வசூல். தமிழ்நாட்டில் 5வது நாளாக 73 லட்ச ரூபாயும் 5 நாளில் மொத்தமாக 5 கோடியே 84 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் 5வது நாளாக 41 லட்ச ரூபாயும் 5 நாளில் மொத்தமாக 1 கோடியே 83 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா மற்றும் ஓவர்சீஸில் 5வது நாளாக 2 கோடியே 58 லட்ச ரூபாயும் 5 நாளில் மொத்தமாக 76 கோடியே 60 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் வீரா தீரா சூரா திரைப்படம் 5வது நாளாக 20 கோடியே 43 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. தெலுங்கில் வெளிவந்த ராபின்குட் திரைப்படத்தின் 3வது நாள் வசூல். ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் 3வது நாளாக 71 லட்ச ரூபாயும் 3 நாளில் மொத்தமாக 3 கோடியே 15 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 3வது நாளாக 10 லட்ச ரூபாயும் 3 நாளில் மொத்தமாக 1 கோடியே 12 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3வது நாளாக 74 லட்ச ரூபாயும் 3 நாளில் மொத்தமாக 2 கோடியே 57 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 3வது நாளாக 47 லட்ச ரூபாயும் 3 நாளில் மொத்தமாக 97 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் ராபின்குட் திரைப்படம் 3வது நாளாக 6 கோடியே 12 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. தெலுங்கில் வெளிவந்த மேட் ஸ்கொயர் திரைப்படத்தின் 3வது நாள் வசூல். ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் 3வது நாளாக 93 லட்ச ரூபாயும் 3 நாளில் மொத்தமாக 4 கோடியே 86 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 3வது நாளாக 42 லட்ச ரூபாயும் 3 நாளில் மொத்தமாக 1 கோடியே 48 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3வது நாளாக 17 லட்ச ரூபாயும் 3 நாளில் மொத்தமாக 1 கோடியே 38 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 3வது நாளாக 1 கோடியே 10 லட்ச ரூபாயும் 3 நாளில் மொத்தமாக 4 கோடியே 16 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. மேட் ஸ்கொயர் திரைப்படம் உலகம் முழுவதும் 3வது நாளாக 16 கோடியே 43 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் நடிகர் சல்மான் கான் நடிப்பில் வெளிவந்த சிக்கந்தன் திரைப்படத்தின் முதல் நாள் வசூல். நார்த் இந்தியாவில் முதல் நாளாக 4 கோடியே 10 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் முதல் நாளாக 50 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் முதல் நாளாக 97 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் முதல் நாளாக 12 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் முதல் நாளாக 87 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் முதல் நாளாக 1 கோடியே 12 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 2 கோடியே 13 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் சிக்கந்தர் திரைப்படம் முதல் நாளே 10 கோடியே 13 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி ஃபக்ஸ் ஆஃபீஸ் அப்டேட்டுக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.